முயற்சியாலையும் நேர்மையாலையும் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க ஒரு வகை. ரெண்டாவது வகை ஏதாவது ஒரு குறுக்கு வழி மூலமாக வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க. இந்த மூணாவது வகை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் மூலமா வாழ்க்கையில முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏங்குற ஒரு தரப்பு இருக்கிறாங்க. இதுல இந்த மூணாவதா இருக்கிறவங்க அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க தான் வந்து அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு வழி அப்படின்னா அது லாட்டரி சீட்டு தான். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ₹1 ஒரு லாட்டரி சீட்டு ₹1 இருந்து பாத்தீங்க அப்படின்னா ₹10, ₹100, ₹250 இப்படி சொல்லி வரிசை ரகமா வந்து இந்த லாட்டரி சீட்டுகளோட விலை வந்து இருக்கிறது. ஒரு தொழிலாளி வந்து ₹1 லாட்டரி சீட்டு வாங்குறதுனால ஒன்னும் பெரிய பிரச்சனை வந்துட போறது இல்லை அப்படின்னு தான் அவர் நினைப்பாரு. ஏன்னா அதுல பரிசு தொகை அப்படின்னு விடும்பொழுது 1 கோடி விழுமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை வந்து அவர் மனசுல வந்து இருக்கும். அதுவே வந்து ஒரு தொழிலாளி ஒரு ₹10 ஒரு லாட்டரி சீட்டு வாங்குறாரு அப்படின்னா அந்த ஒரே ஒரு லாட்டரி சீட்டோட மட்டும் அவர் விட்டுட்டு போயிட மாட்டாரு. ஒரு 10 சீட்டாக வந்து வாங்குவாரு. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ₹100 வந்து அவர் ஒரே நேரத்துல அந்த லாட்டரி சீட்டு வாங்குற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படும். அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தொழிலாளியோட ஒரு நாள் வாழ்வாதாரமே வந்து அந்த லாட்டரி சீட்ல வந்து போயிடும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழகத்துல இந்த நிலைமைதான் இருந்துச்சு. இந்த லாட்டரி சீட்டு வாங்கி அதுல பரிசு விழுந்த குடும்பங்களை வந்து நம்ம வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். இந்தியா முழுக்கவுமே நம்ம எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான் விரல் விட்டு எண்ணிடலாம். அதை விட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஏஜென்ட்டுகள் இந்த லாட்டரி சீட்டால வாழ்ந்தவர்கள் பார்த்தா அந்த ஏஜென்ட்டுகளை தான் சொல்ல முடியும். லாட்டரி சீட்டு நடத்துற அந்த நிறுவனங்களும் அந்த லாட்டரி சீட்டுல விற்பனை செய்கின்ற அந்த ஏஜென்ட்டுகளும் வந்து அதுல வந்து கொள்ளை லாபம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இந்த லாட்டரி சீட்டை வாங்கினவங்க அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து அந்த பணத்தை அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதோ இல்லையோ அந்த பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து ஏற்பட்டு இருந்துச்சு. இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து 2003 வருஷத்துல அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வந்து லாட்டரி சீட்டுகளுக்கு வந்து தடை விதிச்சாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனா இன்றும் கூட இந்த லாட்டரி சீட்டு விற்பனை அப்படிங்கிறது வந்து முழுமையாக தடை செய்ய முடியவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழக அரசை பொறுத்த அளவுக்கு இங்கு முழுமையாக தடை செய்யப்பட்டு விட்டது. ஆனா வந்து பிற மாநிலங்கள்ல விற்கப்படுகின்ற இந்த லாட்டரிகள் வந்து தமிழகத்துல எப்படியாவது வந்து உள்ளார வந்து நுழைந்து விடுகின்றன. எப்படி பிற மாநில லாட்டரி சீட்டுகள் தமிழகத்திற்குள் நுழைகிறது? இதை வந்து ஏன் இன்னுமே தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? ஏன் முழுமையா தடுக்க முடியவில்லை? இது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழக எல்லையோரங்கள்ல இருக்கின்ற நெல்லை மாவட்டம், கோவை, ஈரோடு இது போன்ற மாவட்டங்களையும் தாண்டி சென்னை, திருச்சி இது போன்ற நகரங்களிலும் கூட இந்த வெளிமாநில அந்த லாட்டரி சீட்டுகள் வந்து நுழைஞ்சிடுது. அதாவது அந்த பக்கம் அந்த மாநிலங்கள்ல இருக்கிற ஏஜென்ட்டுகள் இங்க இருக்கிற ஒரு சிலர் மூலமா அந்த லாட்டரி சீட்டுகளை எப்படியாவது லாரிகள்லயோ ட்ரெயின்கள்லயோ ஏதோ ஒரு வகையில வந்து உள்ளார கொண்டு வந்து விட்டுறாங்க. இதுல நீங்க நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா பிற மாநில லாட்டரி சீட்டு அப்படிங்கிறது ஒரு வகையா இருந்தாலும் அந்த பிற மாநிலங்கள்ல விற்கப்படுகின்ற அந்த லாட்டரி சீட்டை போன்ற ஒரு போலி லாட்டரி சீட்டுகளும் வந்து நுழைந்து விடுகின்றன. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க குழுக்கள் முடிந்த பிறகு அது தேவையில்லாத அதாவது குப்பை தொட்டியில் தூக்கி போட வேண்டிய லாட்டரி சீட்டுகள் எல்லாம் கூட தமிழகத்தில் கொண்டு வந்து விட்டு விடுகின்ற ஒரு சூழல் தான் வந்து நிலவிட்டு இருக்கிறது. அந்த தமிழக எல்லையோர மாநிலங்கள்ல எல்லையோர மாவட்டங்கள்ல இது அதிக அளவுல தான் வந்து காணப்படுதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். இப்ப நம்ம சாதாரணமா பார்க்கும் பொழுது தமிழக அரசு வந்து பான் மசாலா போன்ற பொருட்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம வந்து சாலைகள்ல போகும்போதே வந்து பல இடங்கள் இதை காணக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து இருக்கிறது. காவல்துறையினர் என்னதான் நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருந்தாலும் கூட அங்கங்க வந்து இது போன்ற தவறுகள் நடந்துகிட்டு தான் இருக்கிறது. அதே போலதான் நம்ம இந்த லாட்டரி சீட்டு விஷயத்தையும் கூட பார்க்க முடியும். லாட்டரி சீட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இது மாதிரி வெளி மாநிலங்களிலிருந்து வர அந்த போலி லாட்டரி சீட்டுகள் வந்து அங்கங்க விற்பனை நடந்துகிட்டு தான் இருக்குது. காவல்துறையினர் கூட இந்த 10 மாசத்துல கூட தமிழகத்துல 1831 வழக்குகள் வந்து இந்த லாட்டரி சீட்டு விற்பனைக்காக பிடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட முழுமையாக ஒழிக்கப்படவில்லை அப்படின்னு தான் வந்து தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஷயத்துல இன்னும் கவனம் செலுத்தி காவல்துறையினர் வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் விட்டு விடாமல் கவனம் செலுத்தி முழுமையாக லாட்டரி சீட்டுகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் வந்து சமூக ஆர்வலர்களோட கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. நன்றி. நெல்லை அருகே சித்த மருந்து உற்பத்தி செய்யும் தனியார் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் ₹3 லட்சம் மதிப்பிலான மூலிகைகள் தீயில் கருகின. நெல்லை மாவட்டம் தென்களம் பகுதியில் சித்த மருந்து தயாரிப்பு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. துளசி பிரண்டை